பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம பலவந்தம் பண்ணி கொடுப்பாங்க சர்ச்சில். ஏன் வரல பாசு கேட்டார், பயத்தில் வந்து. இப்போ அப்படிலாம் கிடையாது. வரவே கூடாதுன்னு சொல்லி நமக்கு இஷ்டமான ஒரு ஆண்டு வெளியில் என்ன செய்யுது இருக்குது. அவ்வளோ பேர் வேறு வழி இல்லாமல் ஆலயத்துக்கு வரக்கூடிய சூழல் கடைசி காலத்தில் நிற்பணும். கிறிஸ்தவங்களாக அவங்களுக்கும் ஆலயத்துக்கு போய் தான் போகணும்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொல்லுவார், சபையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வர வேணான்னு சொல்லும்போது ஒரு பக்கத்தில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்தினா, இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை வரும்போது தான் தேவனை நம்ம நெருங்கி தானாக பற்றி கொண்டு தானாக பிடிச்சு கொண்டு ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும் வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது என்ன செய்யணும், தேடும். முதலாவது தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கணும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் முதலாவது தேடும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கடைசியாக்கும் போது பெற்றுக்கொள்வது கூட நம்ம கையில் என்ன செய்யறது நிலை கண்டு கிடையாது. இன்றைய தினத்தில் ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வது கடந்து போகிறீங்க. வாசி வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 1:3. வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் பாக்கியவான்களாக இருப்பது எப்படி கேட்டிங்கன்னா, பாக்கியம் இருக்கிறது எப்படி? டெய்லி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இந்தியாவில் தினசரி பாதிப்பு 3 லட்சம் பேர். பாக்கி இருப்பாங்களான்னு தெரியல. பாக்கியவான்களாக இருப்பது எப்படி கவனிங்க. இதில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறவர்கள். பொதுவாக நான் அவங்க பார்த்து கேட்குறேன், படிப்புன்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? படிப்புன்னா என்ன? வாசிக்கிறது. கவனிமா நல்லச்சுமா அதெல்லாம் பாருங்க, படிக்க வேண்டாம். படிப்புன்னா என்னன்னா என்னங்க இது புது கேள்வி. படிப்புன்னா படிப்பு தான், படிக்கிறது தான். நான் 5வது படிக்கிறேன், அவர் 6வது படிக்கிறாரு, அவர் 7வது படிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் படிப்புன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இல்லை, நிஜமாக அது கிடையாது. படிப்புன்ற அந்த வார்த்தைக்கு பல படிநிலைகள் இருக்கு. அந்த படிநிலைகளை உண்மையாக நம்ம உணர்ந்துட்டோம்னா, உண்மையாக அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம். முதலாவது நம்ம வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம். வாசிக்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ரீடிங்னு சொல்லுவோம். 2வது படிக்கிறதுன்னு சொல்லுவோம். படிக்கிறது என்னென்ன? ஸ்டடின்னு சொல்லுவோம். முதல்ல வாசிக்கிறது ரீடிங்கு, 2வது ஸ்டடிங் படிக்கிறது, 3வது கற்றல் சொல்லுவாங்க. கற்றல் என்ன? லேர்னிங். கற்றல் லேர்னிங். கவனிங்க, ரீடிங், ஸ்டடிங், லேர்னிங். அடுத்தது சொல்லுவாங்க ஓதுதல் அல்லது ஒப்புவித்தல் அல்லது மனப்பாடம் பாராயணம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரெசிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. 4வது படிநிலை. முதல்ல ரீடிங்கு, 2வது ஸ்டடிங்கு, 3வது லேர்னிங்கு, 4வது ரெசிடேஷன். வாசித்தல், படித்தல், கற்றல், பாராயணம் பண்ணுதல், ஒப்புவித்தல். 5வது என்ன தெரியுங்களா? 5வது ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னா பயிலுதல் சொல்றாங்க.
பயிலகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பயிலுதல். இது படிப்பினுடைய 5 படிநிலைகள். இந்த 5 படிநிலையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஈஸியாக வரும். முதல் காரியம் வாசிக்கிறதுனா என்ன? எனக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது. நான் பஸ்ஸில் போகிறேன், இல்லை நடந்து போகிறேன், ரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வாசிப்பேன். போர்டில் இருக்கிறத வாசிப்பேன், வால் போஸ்டில் இருக்கிறத வாசிப்பேன், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டு போவேன், வாசிச்சுட்டு போவேன். காரணம் என்ன? வாசிக்கிறது எல்லாருமே என்ன செய்வோம், வாசிப்பேன். படிக்கிறது என்ன? எனக்கு வாசிக்க தெரிஞ்ச பிற்பாடு, எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரிஞ்ச பிற்பாடு நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். அது பைபிளாக இருக்கலாம், அல்லது கதை புத்தகமாக இருக்கலாம், பாட்டு புத்தகமாக இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பராக இருக்கலாம். நான் இப்போ என்ன செய்ய ஆரம்பிப்பேன், படிக்க ஆரம்பிப்பேன். இப்போ வாசிப்பு எப்படி மாறிடுச்சு, படிப்பாக மாறிடுச்சு. இப்போ படிப்பு எப்படி மாறணும், லேர்னிங்காக மாறணும், கற்றலாக மாறணும். எப்படி மாறும்? நான் வாசிக்கும் போது ஹெல்மெட் போடாமல் போய் ஒருத்தவன் செத்து போயிட்டான்னு நான் வாசிக்கிறேன் பேப்பரில். இப்போ எனக்கு அது எப்படி மாறுது, லேர்னிங்காக மாறுது. இப்போ நான் என்ன லேர்னிங் அதுலேருந்து கற்றுக்கிறேன், இனிமேல் நான் எங்கே போனாலும் ஹெல்மெட் என்ன செய்யணும், போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கற்றல் எனக்கு கிடைக்குது. அதாவது நான் படிக்கிறேன், அந்த படிக்கிற செய்தி எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன சொல்லுது, இனி நீ போனால் என்ன செய், ஹெல்மெட்டு போட்டுட்டு போ. இப்போ வாசித்து படிப்பாக மாறி, இப்போ படிப்பு எனக்கு எப்படி ஆயிடுச்சு, கற்றலாக மாறிடுச்சு. இப்போ அது கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை நான் எங்கே வச்சுக்கிறேன், உள் வாங்கிக்கிறேன், மனதுக்குள்ளே உள்ளே வாங்கி மனப்பாடமாக வச்சுக்கிறேன். பாராயணம் அது உள்ளுக்குள்ளே போய் எனக்குள்ளே பதிஞ்சு போச்சு. இப்போ நான் எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு எதை எடுப்பேன், ஹெல்மெட்டை தான் கையில் எடுப்பேன். வண்டி சாவி ஹெல்மெட்டு முன்னெல்லாம் சாதாரணமாக வண்டி சாவி கிடச்சா ஓடி போயிடுவேன். ஆனால் இப்போ எதை எடுக்கிறேன், ஹெல்மெட்டை எடுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் அது எங்கே பதிஞ்சிருச்சு, மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அதுக்கு பேர் பாராயணம், ரெசிடேஷன். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பயிலுதல். வாழ்க்கையில் அதை என்ன செய்கிறேன், நடைமுறைப்படுத்துகிறேன். அடுத்தவங்களுக்கு நான் முன்மாதிரியாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்போ நான் செய்யக்கூடிய காரியம் அடுத்தவங்க பார்க்கும்போது அது என்ன செய்யுது, அவங்களும் அதை என்ன செய்கிறாங்க, பின்பற்றாங்க. என் பிள்ளைகள் அதை பின்பற்றாங்க, என்னுடைய நண்பர்கள் அதை பின்பற்றாங்க. ஹெல்மெட் என்ன செய்யணும், போடணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னுடைய லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு என்ன அறியாமலேயே நான் ஒரு உதாரணமாக என்ன செய்கிறேன், மாறுறேன். புரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, சாதாரணமாக வாசிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா சில சின்ன வேர்டு தான் சில பேருக்கு வாசிக்க தெரியும், பெருசாலாம் வாசிக்க தெரியாது. ஒரு போர்டையே அவங்க பார்த்து எழுத்து கூட்டி அப்படியே மாரிய நகர் அப்படின்னு பஸ் ஏறணும்னா அந்த போர்டை படிக்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு சுற்றுற எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அதுக்கு பேர் தான் வாசிப்பு. ஆனால் படிப்புறது அப்படி கிடையாது. எழுத்துக்கொட்ட வேண்டியது இல்லை, பார்த்த உடனே தலைக்கீழ இருந்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியும், முதல் எழுத்து கடைசி எழுத்து சரியாக இருந்தால் கூட ஈஸியாக உங்களால் என்ன செஞ்சு முடியும், படிச்சிட முடியும். அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம எதை படிக்கிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அதில் ஏதோ ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம். அந்த கேட்குற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், நமக்காக அதை மாற்றுறோம், நமக்காக அதை எடுத்துக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். வாசிப்பு படிப்பாகி, படிப்பு கற்றலாகி, கற்றல் மனப்பாடமாகி, மனப்பாடம் ப்ராக்டிஸாக பயிலுகிற காரியமாக என்ன செய்யணும், மாறும். இதுதான் இன்னைக்கு நமக்கு வேதத்தில் நடக்கிறது கிடையாது. ஒன்லி வாசிக்கிறதோடு நம்ம போயிடுவோம். வாசிக்கிறதோடு போகிறதுனால நமக்கு எதுவுமே இல்லை. எப்படி வாசிக்கிறோம், இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் அவங்களால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்க, ரொம்ப பொறுமையாக எழுத்து கூட்டி நிதானமாக வாசிப்பாங்க. ஏன்னா என்னையே படித்தவங்க இதை அவ்வளோ சீக்கிரம் வாசிக்க முடியாது. காரணம் என்னென்னா இதில் கடினமான தமிழ், இதை பார்த்த உடனே கொஞ்சம் திணறி தான், திக்கு திணறி தான் வாசிப்பாங்க. இதை வேகமாக என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. காரணம் என்ன, அவங்க வாசிக்கிற நிலையிலே தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தால் பைபிளை கூட எப்படி வாசிக்கலாம், கண்ணை மூடிட்டு வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டால் அது வசனம் என்ன செஞ்சிடும், ஃபுல்லாக ஓடிடும். அதை படிக்க ஆரம்பிச்சுட்டா இதில் இருக்கிற அநேக காரியங்கள் நம்ம என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் அது கற்றலாக என்ன செய்யும், லேர்னிங்காக மாறும். அது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம இதில் படிக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இப்போ ஆதாம் அப்படின்ற முதல் மனிதன்,
இதை ஆதாம்கிட்ட நம்ம எதை கற்றுக்க முடியும்? ஆதாமை பற்றி நம்ம படிக்கிறோம். ஆதாம்கிட்ட நம்ம எதை கற்றுக்க முடியும்? ஆதாம் தேவனால உருவாக்கப்பட்டவன். அப்போ நான் யார் தான்? தேவனால உருவாக்கப்பட்டவன். ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தது உண்மைன்னா, என்னையும் இந்த உலகத்தில் அவர் ஆசீர்வதிச்சு எப்படி இருப்பார்? ஏதேன் தோட்டத்தில் வைப்பார். நான் அவர் உண்மையாக இருக்கிற வரைக்கும் நான் எங்கே இருப்பேன்? ஆசீர்வாதத்தில் இருப்பேன். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத போப்ப நான் எங்கே போய்ட்டு ஆசீர்வாதத்தை விட்டு வெளியில் துரத்தப்படுவேன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிற வரைக்கும் எங்கே இருந்தான்? ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தில் இருந்தான். ஆண்டோடைய வார்த்தையை அவன் மீறி நடந்தப்ப ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஒவ்வொரு நபரும் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை அவங்க நமக்கு என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே அடுத்து வாங்க. காயின் ஆபேல் 2 பேர் பிறகுறாங்க. காயின் யாருங்க? காயின் விவசாயி. ஆபேல் யாரு? மேய்ப்பன். இந்த உலகத்தினுடைய 2 பெரும் காரியம், ஒரு மேய்ப்பனும் ஒரு விவசாயியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு மேய்ப்பன் அந்த மந்தையில் அந்த ஆடுகள் போடக்கூடிய புழுக்கையும் அது விடக்கூடியதான அந்த சிறுநீரும் இந்த நிலத்துக்கு மிகப்பெரிய உரம். அந்த மந்தைகள் இருந்தால் தான் அந்த உரம் அந்த வயல் எப்படி நல்லா விளையும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வயலில் தான் கொண்டு போய் கிடைகள்லாம் என்ன செய்வாங்க? போடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த வயல் எப்படி நல்ல விளையும். அப்போ இருவரும் கூடி இருந்தாங்கன்னா கோடி நன்மை. காயின் ஆபேல் கூடி இருந்தாங்கன்னா கோடி நன்மை. ஆனால் பிசாசு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க? எப்படி தேவனையும் ஆதாம் ஏவாளையும் அவன் பிரிச்சாலும் அடுத்தது அண்ணன் தம்பி 2 பேர் உறவையும் என்ன செஞ்சுட்டான்? பிரிச்சுட்டான். அப்போ அண்ணங்காரன் யாரை வெட்டிட்டான்? தம்பியை வெட்டிட்டான். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உறவு என்பது மேலான ஒன்று. அந்த உறவு ஒன்றா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? மிகப்பெரிய நன்மை. நமக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான தேசத்துக்கும் உறவு ஒன்றா தான் நல்லது. ஆனால் அதே சமயத்தில் அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் தாக்கி தனியாக பிரிஞ்சுட்டா கொலை ஒட்டப்படுவதற்கு சமம். ஒன்றா இருந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பிரிஞ்சிருந்தா ஒன்றுமே கிடையாது. பிரிஞ்சிருந்தா நீங்கள் என்னதான் பலசாலியாக இருந்தாலுமே தோற்றுவீங்க. ஒரு சிங்கம் ஒரு காட்டில் இருந்து நாட்டுக்கு வந்து 4 எருந்து ஒன்றா கூடி மேய்து அதை ஒன்றை வேட்டையாடி சாப்பிடணும்னு கிட்ட வரும்போது 4 ஒன்றா சேர்ந்து என்ன செய்யுது? நிற்குது. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த 4 காலைகளுக்குள்ளேயே என்ன வந்துச்சு? சண்டை தனித்தனியாக பிரிஞ்சு போய் என்ன செய்யுது? மேயுது. இப்போ உறவு பிரிஞ்சு போய் நிற்கும்போது இப்போ யார் வரா? சிங்கம் வருது. ஈஸியாக என்ன செய்யுது? ஈஸியாக அடித்து சாப்பிட்டுட்டு போகுது. அப்போ அந்த இடத்துல கூடி இல்லாததுனால எவ்வளோ பெரிய லாஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் படிக்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்ளக்கூடியதை எங்கே நிறுத்துவோம்? உள்ளுக்குள்ள மனப்பாடமாக மனசுக்குள்ள ஒரு நபரை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சனால அந்த நபர் யாருன்ற டீட்டெயில் நம்ம மனசுக்குள்ள எடுத்து கொடுக்கும். அது எடுத்து கொடுக்கும்போது அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? பயிற்சி பண்ணுவோம். அந்த பயிற்சி பண்ணும்பொழுது தான் நம்ம எப்படி மாற முடியும்? பாக்கியவானா மாற முடியும். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல. வாசி தம்பி யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 22வது வசனம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அதை வாசித்து பாருங்க. 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு அம்மாக்க வாங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப திருவசனத்தை நம்ம கேட்கிறவங்களா மட்டும் இல்லை, அதுபடி எப்படி இருக்கணுமா? செய்கிறவங்களாயும் இருக்கணும். அப்ப செய்கிறவங்களா இருக்கணும்னா இந்த 5வது நிலைக்கு வரணும், 5வது படிநிலைக்கு வரணும். முதல் காரியம் வாசிக்கணும், 2வது படிக்கணும், 3வது கற்றுக்கணும், 4வது மனசில் ஏற்றிக்கணும், 5வது வாழ்க்கையில் பயிற்சி பண்ணணும். புரியுதுங்களா? ரீடிங், ஸ்டடிங், லேர்னிங், ரெசிடேஷன், அடுத்தது ப்ராக்டிஸ். இத்தனை காரியம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற
அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வரும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாக்கியவான்களாக மாற முடியும். ஏதோ சும்மா சாதாரணமாக நம்ம என்ன செய்யறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் படிக்கிறதுனா ஏதோ காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வர்ற மாதிரி அப்படி நினச்சிருக்காங்க. அது நல்ல படிப்பு. படிப்பு என்பது காலையில் போய் சாயங்காலம் வரக்கூடிய படிப்பு கிடையாது. இந்த 5 வகையான நிலையில படிப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். எனக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கிறேன்னா எனக்கு அதுக்கு பேர் வாசிப்பு. எழுத்து கூட்டாமலேயே பார்த்த உடனே வேகமாக நான் அதை படிக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? படிப்பு. எழுத்துக்கூட்டி வாசிக்கிறவங்க ரோட்டில் இருக்கிற வால் போஸ்ட் போர்டு தான் வாசிக்க முடியும். படிக்கிறவன் நியூஸ் பேப்பர் வாசிப்பான், நலபுத்தகம் வாசிப்பான், பைபிள் படிப்பான், எதை வேணாலும் அவனால் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். படிக்கிறவனுக்கு நிறைய செய்தி கிடைக்கும். படிக்கிறவனுக்கு நிறைய செய்தி கிடைக்கும். அந்த செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு செய்தியை நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம், இன்றைக்கி நான் படிக்கிறேங்க, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நான் படிக்கிறேன். அதில் படிக்கும்போது இன்றைக்கி செய்தி வருது, தினசரி பாதிப்பு இந்தியாவில் 3,40,000 பேர் டெய்லி என்ன செய்கிறாங்களா? பாதிக்கப்படுகிறார்களா? சுடுகாட்டில் பெண்கள் வரிசையில் கடத்தப்பட்டிருந்து அடக்கம் பண்ணுவதற்கா இல்லையா? மருத்துவமனையில் ஒரே பெட்டில் 2-3 பேர் என்ன செய்கிறாங்க? படுத்துருக்குறாங்க. பூங்காக்களில் தெரு வீதிகளில் என்ன செய்கிறாங்க? அந்த சிலிண்டரோட ஆக்சிஜன் சிலிண்டரோட அங்கே படுக்க வச்சுருக்காங்க. உள்ள என்ன இல்லை? இடம் இல்லையா? ஆக்சிஜன் இல்லை, வெறும் சிலிண்டரை கனெக்ஷன் கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? லோடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூச்சு திணறிட்டு இருக்குது இந்தியா மூச்சு திணறிட்டு. இதை நான் படிக்கும்போது இப்போ எனக்கு என்ன செய்தி கிடைக்குது? நான் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற செய்தி மட்டும் கிடையாது, இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு தேவனை தவிர யாரும் உதவ முடியாதுன்னு ஒரு செய்தி. இந்த ஆட்சியாளர்களால் இந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆட்சியாளர்கள் வெறும் தொற்றை சமாளிக்க முடியாதவர்கள். இவங்க மக்களுக்கு ஏற்பட்டதான பெரும் புற்றுனா தெரியுமா? கேன்சர். இந்த மக்களை சுரண்டி இந்த மக்களை அழிச்சு வாழக்கூடியவர்கள். கொரோனா தடுப்பூசியிலையும் சம்பாத்தியம் கிடைக்குமா? லாபம் கிடைக்குமா? மக்களுடைய அந்த காரியத்தில் ஏதாவது தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா தான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு, அம்மா மாஸ்க் போட்டுக்கிறீங்க, கவர்மெண்ட் நீங்கள் மாஸ்க் போட சொல்லியிருக்குது, அதனால நீங்கள் மாஸ்க் போடுறீங்க. ஆனால் ஏன் போடுறோம் நமக்கு தெரியல. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்குது. நீங்கள் பைப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, பைப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் வடிகட்டி பிடிக்கணுன்னா அதில் ஒரு துணி காட்டுறீங்க. துணி காட்டின உடனே இப்போ ஓப்பன் பண்ணப்போ அதனுடைய ஸ்பீடு குறையுமா கூடுமா? குறையும். ஏன்னா அந்த ப்ரெஷர் அது என்ன செய்யுது? தப்பாகும். அதே மாதிரி ஒரு மோட்டரில் தண்ணி போடுறீங்க, அது மேலே ஏறுற தண்ணி அங்கே உள்ள டேங்க்குள்ளே விழுப்போம், அதில் ஒரு ஃபில்ட்ரு காட்டுறீங்க, இப்போ குறையுமா? அதுலேயும் குறையும். கவனிச்சிங்க. அதுதான் அந்த மாஸ்க்கு. இந்த நுரையீரலுக்கு எனக்கு நிறைய பிராணவாயு வேணும். மாஸ்க் இப்போ நான் போட்டுட்டேன், பிராணவாயு உள்ள ஃபில்டர் ஆகி உள்ள எனக்கு வேண்டிய அளவுக்கு கிடைக்கல, பாதி தான் கிடைக்குது. திரும்பி நான் அதில் வந்து கரி அமில வாயு, கெட்ட வாயுவை திரும்பி நான் என்ன செய்ய விடுறேன், பாதி தான் வெளில வருது, பாதி கெட்ட வாயு வந்து இருக்குது உள்ள இருக்குது. இது சீக்கிரத்தில் நுரையீரலை டஸ்ட்டுக்குள்ளாக்கி பெருந்தொற்று உங்கள்கிட்ட வரும்போது தீவிரமாக உங்களை தொற்றுறதுக்கு இது என்ன செய்யுது? வழி வகுக்குது. புரியுது உங்களுக்கு பிராண வாயுவை குறைச்சி வெளியில் வரக்கூடியதான தீய வாயுவையும் உள்ள தேக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த மாஸ்க் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது வந்து கவர்மெண்ட் நமக்கு நல்லதுன்னு சொல்லுது சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை இதுதான். அதனால தான் நிறைய பேர் இந்த தாடி மாதிரி போட்டுக்கிறது, தேவைப்படும் போது எடுத்து என்ன செய்யுது? மூடி மாதிரி போட்டுக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாவற்றிலையும் இன்றைக்கி என்ன இருக்குது? எல்லாவற்றிலையும் அரசியல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறைன்றதான ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி ஸ்டெர்லைட்டில் கையை வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டா டெய்லி 1500 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி இதை சாக்க அதை திறந்துட்டு அடுத்தது அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி அரசியல் சூழ்ச்சி என்ன செஞ்சுருக்குது? போயிட்டு இருக்குது. நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு வெறும் தத்தளிப்பில் இருக்குது. மீடியா தாங்க எல்லாரையும் பரபரப்புக்குள்ளாக வச்சுக்கிறது. மீடியா மாதிரி ஒரு மகா மட்டமான ஒன்றை நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லாத ஒன்று ஊதி பலூன் மாதிரி பெருசாக காட்டுறதும், பெருசாக இருக்கிறத ஒன்றுமே இல்லாமல் காட்டுறதும், லட்சக்கணக்கான பேர் விவசாயிகள் டெல்லியில் போராடினது உலகத்துக்கு என்ன செய்யலை, காட்டவே கிடையாது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம்
கூட்டமாக கூட்டிட்டு போய் ஆளுக்கு 200 கொடுத்து பிரியாணி போட்டு குவார்டர் வாங்கி கொடுத்து கூட்டி என்ன செய்ய வீடு வீடாக போகிறாங்க, தெருவாக போகிறாங்க. இவ்வளோ கூட்டம். அப்போல்லாம் இது இல்லையா? அப்போல்லாம் இது எங்கே போச்சு? கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் கூட்டினாங்க கும்பமேளாவில். என்னாச்சு? அங்கே சாமியார்களுக்கெல்லாம் வந்து கொரோனா சாமியார்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே போனாங்க? இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தப்லீக் ஜமாத்தில் முஸ்லீம் பரப்புனாங்கன்றதை பெருசாக கொண்டு வந்தாங்களே. இன்னைக்கு கும்பமேளாவை யாரும் பெருசாக என்ன செய்யலை, கொண்டு வரலையே. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மத துவேஷம், எல்லாவற்றுக்கும் பின்னாலும் ஒரு பெரிய பாகுபாடு, இந்த தேசத்தினுடைய ஜனங்களை பிரித்தாளக்கூடிய ஒரு பெரும் சூழ்ச்சி இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் லாக்டவுன் தான். நான் கேட்குறேன், கொரோனா என்ன விடுமுறை இருந்தா இல்லையா? விடுமுறைக்கு மட்டும்தான் வருமா? நைட்டு 10 மணிக்கு மேலே லாக்டவுனு அப்படின்னா அது என்ன வயசு பொண்ணா? 10 மணிக்கு மேலே என்ன கொடுமை பாருங்க. எந்த நேரத்தில் வரும் என்னன்னு தெரியல. லாக்டவுன்ன்றதே இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லாக்டவுன் எனக்கு தெரியுது, சனிக்கிழமை தெரிஞ்சு அடுத்து 30 மணி நேரம் என்னது லாக்டவுன். அப்போ நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு வாங்கினா தான் சிக்கன், இன்னைக்கு வாங்கினா தான் மட்டன், இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோதான் நாக்கு செத்து போய்ட்டு சொல்லிட்டு நான் எப்படியாவது முட்டி போது என்ன செய்கிறேன், கூட்டத்தில் போயிட்டு வாங்கிட்டு வரேன். கூட்டத்தில் போய் எதையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சொல்கிறானுங்கள பெருந்தொற்றையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். வீட்டில் உட்காந்து எல்லாருக்கும் என்ன செய்கிறேன், இதை சமைச்சு கொடுக்குற மாதிரி அதையும் பரப்பி பெருந்தொற்றை பகிர்ந்து கொடுக்குறேன். புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஜனங்களை கூட்டமாக ஒன்று சேர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணணும்? 100 பஸ் இருக்குது, சீட்டுக்கு 2 பேர் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. 200 பஸ் அதை விட்டால் சீட்டுக்கு 2 பேர் என்ன செய்வாங்க, உட்காந்துட்டு போவாங்க. கடைகளுக்கு நீங்கள் 4 மணி நேரம் கொடுக்குறீங்க. 4 மணி நேரம் கடைகள் கொடுக்குறத 24 ஹவர்ஸ் கடையை நீங்கள் டைம் கொடுங்க. கூட்டம் இல்லாதப்போ போய் வாங்கிக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்போ கண்ணை திறந்தாலும் கடை இருக்குன்னு நம்பி போய் வாங்குவீங்க. ஏன்னா கூட்டம் இல்லாத சமயத்தில் போய் வாங்குவீங்க. கூட்டம் தான் நீங்கள் கூட மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆனால் இன்றைக்கி சூழலை ஜனங்களை எப்படியாவது ஒரு பீதியில் அழுத்தி அவங்கள ஒன்று கூட்டி அங்கே என்ன செஞ்சிடணும். வெளிநாட்டில் இன்னைக்கு தயாரிக்கக்கூடியதான அந்த தடுப்பூசிகளை போடுறதுக்கு அங்கே எளிய போட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்தியாவில் நம்மளை என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, போட்டு பார்க்குறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் விழிப்புள்ளவர்களாக இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. 1 பேர் 5:8 வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 1 பேர் 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனிச்சிங்க, இது கொடிய காலம். பிசாசு எப்ப யாரை விழுங்கலான்னு என்ன செய்யறான் பார்த்துட்டே இருக்கிறான். பயமே உங்களை கொண்டுடும். பயம் உங்களை தொற்றுச்சுன்னா அதை விட பெருந்தொற்று இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட, எதுவும் என்னை அணுகாது. மற்றவங்களுக்கு சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நான் எல்லா இடத்துக்கும் நடந்து போவேன், ஆனால் என்னையே நடக்கக்கூடாது லாக்டவுன் போட்டு என்ன செய்யறாங்க. என் வீதியில் நான் நடக்க முடியாதபடிக்கு என் கால்களை கட்டி போடக்கூடிய சட்டங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது. ஆலயத்தில் ஆராதிக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு ஆலயத்தினுடைய ஆராதனை சத்தம் ஓய்ந்திருக்கிறது. உண்மை. பிறங்கள் பிழைப்பதற்கு ஆள் இல்லாமல் வீதியில் இருந்து விடப்படும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எதெல்லாம் வசனமோ எதெல்லாம் திருக்கு தரிசனமோ அத்தனை எனக்கு என்ன செஞ்சிருக்குது, நிறைவேறிட்டு இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடுகிறான். ஆகையினாலே தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் உங்களோட என்ன செய்வார், இருப்பார். மீண்டும் புதுசாக அவங்களுக்கு 2 பேருக்காக சொல்றேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா சும்மா வாசிக்கிறது படிப்புன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா பெருமை. வாசிப்பு, படிப்பு, கற்றல், அடுத்தது மனப்பாடம், அடுத்தது பயிலுதல். ரீடிங், ஸ்டடிங், லேர்னிங், ரெசிடேஷன், ப்ராக்டிஸ். இந்த 5 நிலையில் நீங்கள் வரும்போது தான் எழுத்து கூட்டி படிக்க தெரியும்னா நான் சின்ன சின்ன போர்டுகளை படிப்பேன்.
சரளமாக படிப்பேன்னா நான் பைபிள் படிப்பேன், புத்தகம் படிப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன். இப்படி படிக்கும் போது நிறைய காரியங்கள் எனக்கு செய்தியே கிடைக்கும். செய்தியை எனக்கு தேவையானதாக மாற்றிக்கொள்ளும் போது அது கற்றல், லேர்னிங்காக மாறுகிறது. அதை என்னுடைய மனதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு எப்படி மாறுது? ப்ராக்டிஸாக மாறுது. ப்ராக்டிஸ் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் மனசே சொன்னாலும் அதை உங்களால் என்ன செய்ய முடியாது? மாற்றிக்க முடியாது. நல்லா கவனிச்சிங்க. 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் ஒரு சர்க்கஸில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சோறு பக்கத்தில் என்ன செய்வான்? நிற்பான். அந்த போர்டுகிட்ட நிற்பான். இவனை கண்ணை கட்டிடுவாங்க. இவன் என்ன செய்யணும்? கத்தி வீசணும். ஒரு 10-15 கத்தி வீசுறான்னு வச்சுக்கலாம். ஒரு 15 கத்தியும் அவனுக்கு கரெக்டாக எங்கே போகும்? இங்கே திடீர் இங்கே சொருவோம், கழுத்துட்டு எங்கே போவோம், அப்படி போவோம். பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா கண்ணை கட்டிட்டாங்கல்ல. அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஷோவிலையும் மக்களை கதிகலக்க வைக்கக்கூடிய இந்த ஷோ செஞ்சவங்க தான் இந்த 2 நண்பர்கள். ஒரு நாள் இந்த 2 நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு. சண்டை. கத்தி வீசுறவன் நினைக்கிறான் இன்னைக்கு எப்படியாவது, ஏன்னா இவனை நம்ம சும்மா கொண்டா நம்ம மேலே கொலை கேஸ் போட்டுருவானுங்க, எப்படியாவது கத்தி வீசும்போது இவனை நம்ம என்ன செஞ்சிடணும்? கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அன்னைக்கு ஷோ தொடங்குச்சு. அவர் போய் போட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? நின்றுட்டாரு. இவர் கத்தி என்ன கண்ணை கட்டிட்டு கத்தி என்ன செய்யணும்? வீசணும். யோசிக்கிறார். ஒரு 2-3 கத்தி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு கத்திலே அட்டாக் பண்ணால் வேறு என்ன செஞ்சுட்டான்னு வந்துடும். 4வது 5வது கத்தியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீசுகிறான். அப்படியே வீசுகிறான். கிட்டத்தட்ட 15 கத்தி என்ன செஞ்சாச்சு? வீசியாச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கத்தி யார் மேலே படலை? அவன் மேலே படலை. கவனிச்சிங்க. உங்கள் வாழ்க்கையில் சிலதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்கள் மனசே அதை மாற்றிக்க சொன்னால் கூட என்ன செய்ய முடியாது? உங்களால் மாற்றிக்க முடியாது. உங்கள் கை அப்படி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமையே காரியம். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க தான். என்ன தான் அதில் நல்லது இருக்குன்னு சொன்னாலும், டாக்டர் என்ன தான் அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு விதமான அருவருப்பான இருக்கும். நீ எதை ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது உங்களை கட்டுப்படுத்தும். உங்களையும் அறியாமல் கரெக்டாக நல்லா குறி பார்த்து நீங்கள் சூட கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அது தப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய போயிடும். காரணம் என்னன்னா உங்களுடைய கை வந்த கலை என்று சொல்வார்கள். ஆகினாலே இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து படித்து அதில் இருக்கிற செய்தியை உங்கள் வாழ்க்கையில் லேர்ன் பண்ணி அதை மனசுக்குள்ளே ஏற்றி அதை மனப்பாடம் பண்ணி அதை அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மனங்கள் பண்ணிடுமா ஜெபம் பண்ணும். இதில் அன்பு தகப்பனே, உடைய ஊழியனாகி அடியான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே முழு உலகமும் பெருந்தொற்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், இந்தியா மூச்சு திணறி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒன்று எங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருடைய சுவாச காற்று, கிறிஸ்தவனுடைய ஜீவன், இது எங்களுக்கு கிடைத்த மகத்தான ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டின்படி கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனை நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் தகப்பனே. நாங்கள் பயப்பட மாட்டோம், எந்த பெருந்தொற்றுக்கும் பயப்பட மாட்டோம். எங்கள் மூலமாக எங்கள் ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இங்கு பலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையும் எப்படியாக ஆலயத்தில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று தாவீது சொன்னது போல உடைய பிள்ளைகளுடைய இந்த கால்கள் உடைய ஆலயத்தில் நிற்கிறபடினாலே அந்த ஊழியனாகிய அடியான் உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த இடத்தை திறந்து கொடுத்தது அந்த அம்மா அண்ணனை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இந்த இடத்துல ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஒரு சிலராகிய எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், கடவுளுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சந்தோஷுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஜோஷுவாவுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், திவ்யாவுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், தனலட்சுமி அம்மாவுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே தங்கமணி அம்மாவுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், கனிக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் உடைய ஊழியராகி அடியானுடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. இதோ உடைய பிள்ளைகள் நடத்த விட்டு கடந்து சொல்லும் பொழுது எந்த தொற்றுடைய பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு உடைய பலத்த சட்டைகளை நிழலில் உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. எந்த பயமும் உடைய பிள்ளைகளை தொற்றாதபடிக்கு தகப்பனே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன்
ஜெயம் எங்கே என்று சொல்லி பகிரங்கமாக சவால் விடுக்கக்கூடிய ஒருவராய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக வேத வசனத்தை நம்பி வாழக்கூடிய கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? ஒரே குரலில் ராமனாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ராமனாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.